மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கிற 7வது பாடம் ஏட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அதாவது அணுக்களும் மூலக்கூறுகளும் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நேற்று எளிமையாக மூலக்கூறு நிறையை கணக்கிடுதல் அந்த சம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது மாலிகுலர் மாஸை கால்குலேட் பண்ணுறது. நேற்று ஈஸியான சம் போட்டோம். இன்றைக்கி ஈஸியான சம்மு தான். கொஞ்சம் ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் இருந்தால் நீங்கள் போட்டுடலாம். ஸோ நம்ம மாலிகுலர் மாஸ், அதாவது மூலக்கூறு நிறையை கணக்கிடுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய அட்டாமிக் மாஸ் அணுநிறை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, இந்த டேட்டாஸ் இருந்தால் தான் நம்ம சம போட முடியும். ஹைட்ரஜனுடைய அணுநிறை 1, கார்பனுடைய அணுநிறை 12, நைட்ரஜனுடைய அணுநிறை 14, ஆக்சிஜனுடைய அணுநிறை 14, அலுமினியம் 27, பாஸ்பரஸ் 30, சல்ஃபர் 32, கால்சியம் 40. ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கால்சியம் பாஸ்பேட்டுக்கோட பேர் சிஏ அப்படிங்கிறது கால்சியம். PO4 அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா பாஸ்பேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ கால்சியம் பாஸ்பேட். இதில் படிக்கிறப்ப CA3 PO4 ட்வைஸ் அப்படின்னு படிக்கும். அதாவது கால்சியம் 3 கூட பாஸ்பேட் 2 மாலிகுல் சேர்ந்துருக்கு, PO4 ட்வைஸ். ஸோ நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, CA3 PO4 ட்வைஸ். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 2 ஆக்சிஜன் இருக்குது, 2 × 16 = 32. அதே மாதிரி ஒரு கார்பன் இருக்குது, 1 × 12 44 கிராம் ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ இங்கே சின்ன டவுட்டு தான். எவ்வளோ தனிமங்கள் இருக்குதுன்னு பார்த்தலாம். கால்சியம் ஒரு தனிமம், பாஸ்பரஸ் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம். பட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் ஆக்சிஜன் 4ன்னு நினைக்கக்கூடாது. ஆக்சிஜன் 4 மாதிரி 2 டைம் இருக்குது, ட்வைஸ். அப்போ 4 2s are 8. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், 4 2s are 8. ஸோ அப்போது ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா 8 அணுக்கள் இருக்குது. 8 பெருக்கள் ஆக்சிஜனோடது 16. இப்போ 80 8 48 128. இப்போ பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குன்னா, நம்ம 1ன்னு நினைப்போம். பட் பாஸ்பரஸ் ட்வைஸ் இருக்குது, 2 இருக்குங்க. அப்போது 1 × 2 2 2. அப்போ 2 பெருக்கள் ஒரு பாஸ்பரஸுக்கு 30. ஸோ 60. ஸோ நெக்ஸ்ட் கால்சியம். கால்சியம் நமக்கு ப்ராக்கெட்டில் இல்லை, தனியாக இருக்குது. ஸோ கால்சியம் 3 இருக்குது, 3 அணுக்கள் இருக்குது. இப்போ 3 பெருக்கள் ஒரு கால்சியத்துக்கு எவ்வளோங்க, 40. ஸோ 3 பெருக்கள் 40 120. ஆட் பண்ணுங்கள், 8 10க்கு 0 மிச்சம் 1 308 கிராம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தால் போட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் வர்றப்ப அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 2s are 8 ஆக்சிஜன் எடுத்துக்கணும், 2 1s are 2 பாஸ்பரஸ் எடுத்துக்கணும். கால்சியம் வெளியே இருக்குது, நோ ப்ராப்ளம். 3 கால்சியம் இருக்குது, 3 × 40 போட்டிங்கன்னா 308 கிராம். அதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.